ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னொரு வீடியோவுக்கு எல்லாரும் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நிஞ்சா 300 ஒரு லாங் டைம் ஓனர்ஷிப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய மேஜர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிஞ்சா 300 வந்து என்கிட்ட 11 வருஷத்துக்கு மேலே இப்போ கையில் இருக்குது. ஸோ ஒரு வெரி லாங் ஓனர்ஷிப் தான் என்னோட ஓனர்ஷிப்பு. ஸோ அதனால் இவ்வளோ லாங்காக நீங்கள் நிஞ்சா 300 வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு யூஸ்டு நிஞ்சா 300 நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேருந்து வாங்க போகிறீங்க, வாங்கிட்டு கொஞ்சம் வருஷம் கையில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மேஜர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வருங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன் கைஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிஞ்சா 300 ஒரு சின்ன பேக்ரவுண்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 2014 மாடல் நிஞ்சா 300. ஸோ இந்த மே மாதத்தோட 11 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வண்டி வந்து எடுத்து 87,245 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் நான் ஓட்டியிருக்கிறேன் இந்த வண்டியில். ஸோ யூசேஜ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இது வந்து நான் என்னோட டூரு ட்ரிப்பு எல்லாத்துக்குமே நிஞ்சா 300 தான் யூஸ் பண்ணிருந்தேன். ZX1 வர்ற வரைக்குமே எனக்கு வந்து ஃபுல்லாக நிஞ்சா 300 தான் என்னோட கம்ப்ளீட் ஒரு ஒர்க் ஹார்ஸ்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ லாங்காக நீங்கள் ஒரு பைக்கை யூஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸ் போக நார்மல் வியர் அண்ட் டியர் இருக்க தான் செய்யும். அது வந்து சில பார்ட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப சீப்பாக கூட முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன லாங் டேர்மில் மெயின்டெனன்ஸ் வருதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் தான் சொல்லணும். சர்வீஸ் வந்து நான் வந்து 6,000 கிலோமீட்டரில் பண்ணிட்டுருக்கிறேன். கம்பெனி ரெக்கமெண்டட் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸு. பட் ஓகே, அதர்வைஸ் 1 இயர் எது சீக்கிரம் வருதோ அந்த இன்டர்வலுக்கு தான் நீங்கள் வண்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் வந்து நான் இப்போ சர்வீஸ் கவாசாக்கியோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் பண்ணுறது இல்லை, நான் வெளியே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு சர்வீஸ் வந்து லெஸ் தென் 5,000 ருபீஸில் முடிஞ்சிடும். 5,000 அதிகமாக சொல்லணும். அண்ட் ஒரு 2-3 சர்வீஸ்க்கு அப்புறம் அடுத்த சர்வீஸில் வந்து நான் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணேன். அதாவது நம்ம டாக்கி கேபிள், கிளச் கேபிள், இந்த எல்லாமே நம்ம ஃபேரிங் நட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயில்டாக சர்வீஸ் பண்ணோன்னா அரௌண்ட் ஒரு 6,000 to 7,000 வரும். வண்டிக்கு சர்வீஸ் போக மேஜராக செலவுன்னு வைக்கிறது வந்து வண்டியோட டயரும் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் தான். ஸோ டயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு டயர் ஆவரேஜாக போகும். நான் வந்து ரேசிங் டயரும் யூஸ் பண்ணல, டூரிங் டயர் தான் யூஸ் பண்ணேன். வண்டியோட ஸ்டாக்கில் வந்தது வந்து நம்ம IRC ரோட் வினர் அப்படிங்கிற ஒரு டயர் வந்து அது ரொம்ப ஓடல, ஒரு 16,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிட்டு மிஷினின் பைலட் ஸ்ட்ரீட் ரோடில் 2 செட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே 30,000 30,000 கிலோமீட்டர் 2 டயருமே எனக்கு ஓடிச்சுது. அதுக்கப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக நம்ம அப்போலோவோட ஃப்ரெட்சன் அப்படிங்கிற ஒரு மாடல் டயர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ஒரு நல்ல லாங் டைம் உழைக்கக்கூடிய ஒரு டூரிங் டயர் தான். டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும் நார்மலாக நிஞ்சா 300க்கு. ஸோ அது போக அடுத்து மேஜர் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் தான். செயின் ஸ்ப்ராக்கெட்டும் அரௌண்ட் ஒரு 25,000 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே உழைக்கும். அண்ட் நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து இப்போ நீங்கள் 300 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. 8,000 9,000 செயின் ஸ்ப்ராக்கெட் கிடைச்சிடும். பட் நான் வந்து ரோலான் தான் யூஸ் பண்ணுறேன். ரோலான் வந்து உங்களுக்கு 12,000க்கு மேலே உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஆன் டைல வர்றதுக்கு ஆகும். ஸோ மேஜராக நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இந்த 2 தான், டயரும் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வண்டி நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா. இது போக நமக்கு அடுத்து ரெகுலராக இது பண்ணுறது வந்து வண்டியோட பேட்டரி வந்து 3 இயர்ஸ் கரெக்டாக இதாகும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பேட்டரி வந்து சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி ஒரு இது வரும். அந்த லைட் எல்லாம் பிளிங்க் ஆகி ஒரு ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலே உங்கள் பேட்டரி லைஃப் முடிஞ்சுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உடனே மாற்றிடுங்க. இதெல்லாம் திடீர்னு எங்கேயாவது போகும்போது வழியில் பேட்டரி வந்து உங்களை காலம் ஆகிடும். பேட்டரி பார்த்தீங்கன்னா நான் ஆம்ரான் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். அரௌண்ட் இது பேட்டரி ஐ திங்க் 3,000 to 4,000 வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ கரண்டான காஸ்ட் அப்டேட் என்கிட்ட இல்லை. இது போக பிரேக் பேட்ஸும் நல்ல லாங் லைஃப் உழைக்கக்கூடிய 30,000 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் உழைக்கக்கூடியதுதான். அந்த யூசேஜ் பொறுத்து கொஞ்சம் மாறும். அவங்க அக்ரெசிவாக ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் போகும். என்ன மாதிரி நான் ரிலாக்ஸ் ரைடர் தான், ரொம்ப அக்ரெசிவாலாம் ஓட்ட மாட்டேன். ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அப்படி ஓட்டிங்கன்னா கூட கொஞ்சம் லைஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.
நான் இபிசி பிரேக் பேர் தான் யூஸ் பண்றேன். அரௌண்ட் ஒரு 4000 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ 2 பேட்ச் சேர்த்தீங்கன்னா 8000 உங்களுக்கு மாற்ற வேண்டி இருக்கும். இது போக இன்னொரு மேஜர் காஸ்ட் யாருக்கும் தெரியாது வந்து உங்க வண்டியோட கோட் செட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நிஞ்சா 300 போயிடும். கோட் செட் நான் லாஸ்டா மாத்தி நாளாச்சு, மாத்திரக்கு அரௌண்ட் 7,000 to 8,000 கொடுத்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ கோட் செட்டும் இந்த வண்டியில கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா போறது. ஸோ இது வரைக்கும் நான் பண்ணதில்ல, எனக்கு நிஞ்சா 300 அதிகபட்சம் எனக்கு வச்ச செலவு வந்து என்னோட ரியர் சஸ்பென்ஷன் தான். அதாவது ஒரு அரௌண்ட் 64,000 கிலோமீட்டர் ஓடிட்டு அந்த சஸ்பென்ஷன் போயிடுச்சு. நான் அதை வச்சு கொஞ்சம் ஊரை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜில் டபுள்ஸில் போகும்போது ஒரு கட்டரில் போட்டு எடுத்துப்போம். சஸ்பென்ஷன் வந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அரௌண்ட் 82,000 அதை மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து 25,000 ஆச்சு நிஞ்சாவோட ஸ்டாக் சஸ்பென்ஷன். ஆஃப்டர் மார்க்கெட் சஸ்பென்ஷன்ஸும் இருக்குது. அது சிலது காஸ்ட்லியாகவும் சிலது கொஞ்சம் கூட சீப்பாகவும் கிடைக்குது நமக்கு. ஸோ கைஸ், இப்போ வீடியோவில் காமிச்சது வந்து நம்ம நிஞ்சா 300ஓட எக்ஸாஸ்டோட அண்டர் சைடு. ஸோ இது வந்து எனக்கு இன்னொரு மேஜர் செலவு வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லணும். வண்டி இவ்வளோ நாள் ஓட்டி 300ஓட எக்ஸாஸ்டோட அண்டர் சைடு, அதாவது இந்த சைடு வந்து கரோடாயிடுச்சு. கரோடாகி அது ஓட்டை விழுந்து அந்த இடம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கட்டாயிற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் வண்டி ஓட்டும்போது இந்த சைலன்சர் வந்து இதில் உள்ள ஏதோ நட்டு போய் அதில் இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் கட்டரில் விழும் போதெல்லாம். வண்டி சவுண்டும் கொஞ்சம் மாறி வண்டி ரஃபாகவும் இருந்தது. ஸோ கடைசியில் செக் பண்ணி பார்த்தப்போ அது வந்து எக்ஸாஸ்டோட அண்டர் சைடு வந்து கரோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு டைம் உள்ள ஒரு பிளேட் போட்டு வெல்டு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் கூடிய சீக்கிரம் மேபி இன்னொரு 1 year 2 year ஓட்டினேன்னா எக்ஸாஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய வரும். எக்ஸாஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணால் 50,000 to 60,000 கண்டிப்பாக ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலவு தான் சொல்லணும் இந்த வண்டிக்கு. பட் ஓகே, இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நாள் இந்த வண்டி யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வர்றது தான். ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வண்டியோடைய மேஜர் காஸ்ட்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இன்னும் பிரச்சனை நான் ரீப்ளேஸ் பண்ணதில்லை. இது போக உங்களுக்கு ஃபியூவல் பம்பு, எலக்ட்ரானிக் இஷ்யூ, இந்த மாதிரி எந்த இஷ்யூ என் வண்டியில் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு டிசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்கு இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாமே ஜஸ்டிஃபைடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜஸ்டிஃபைடான்னு பார்க்குறதுக்கு இந்த வண்டி எந்த அளவுக்கு ரிலையபிள் அப்படிங்கிறத பார்க்கணும். ரிலையபிள்னு கேட்டிங்கன்னா ரிலையபிலிட்டி இன்னொரு பேர் நிஞ்சா 300 தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரிலையபிள் மோட்டார் சைக்கிள் நிஞ்சா 300. அதுக்கு நானே எக்ஸாம்பிள். ஏன்னா 11 வருஷம் தாண்டி இன்னைக்கும் நான் இப்போ இந்த வண்டி எடுத்துக்கிட்டு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் நான் ஒரு ட்ரிப்பு போகணும்னா என்னால் முடியும். இந்த வண்டி எனக்கு ஈடு கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிலையபிளான மோட்டார் சைக்கிள் தான் இந்த நிஞ்சா 300. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிஞ்சா 300 நீங்கள் புதுசாவோ இல்லைனா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயோ எடுக்கிறீங்கன்னா அது வந்து நிச்சயமாக ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட நிஞ்சா 300க்கு இந்த மாதிரி காஸ்ட்ஸ், அதுவும் இது வந்து நீங்கள் லாங் டேர்ம் ஓனர்ஷிப்போ வண்டி ரன்னிங்கும் ஹை மைலேஜ் ஓட்டுறீங்க, கிலோமீட்டர் வந்து ஜாஸ்தியாக ஓட்டுறீங்க. ஏன்னா 87,000 கிலோமீட்டர் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் நீங்கள் நிறைய இதுகளில் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வண்டியை ஓட்டவும் செய்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே வரும். ஸோ நிஞ்சா 300 10R பற்றி நிறைய வீடியோஸ், ட்ரிப் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க. உங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ கூட பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.